Hi, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Rahman Isha Cooking Channel. This video sponsored by Buy Mode Shopping app. Buy Mode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை மோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட், யுவர் ஒன் ஸ்டெப் ஆன்லைன் டெஸ்டினேஷன் ஃபார் ப்ரீமியம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அண்ட் அன்மேட்ச்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். Benefits of using the Buy Mode e-commerce online shopping application: seamless shopping experience, extensive product range, exclusive deals and discounts, personalized recommendations, secure payment option, fast and reliable delivery, real-time order tracking, easy returns and refunds, multi-language and multi-currency support, 24/7 customer support, wish list and save for later, environmentally friendly packaging, secure data and privacy protection, regular app updates, ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். மோட் இ-ஷாப்பிங் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. டெய்லி க்ரோசரிஸ், க்ரோசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், உமன் ஆக்சசரிஸ், மென்ஸ் ஆக்சசரிஸ், கிட்ஸ் ஆக்சசரிஸ், கிச்சன் ஆக்சசரிஸ், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், மொபைல் ஆக்சசரிஸ், கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், ட்ராவல் அண்ட் கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இன்னும் எக்கச்சக்கமான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரோட் சைட் காளான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 3/4 கிலோ, மீடியம் சைஸ் வெங்காயம் 4, மீடியம் சைஸ் தக்காளி 2, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, மைதா மாவு 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 3/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சில மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம், அதுக்காக நமக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு வடை மாதிரியோ இல்லை போண்டா மாதிரியோ நம்ம எடுத்து போடணும். அதுக்கு நமக்கு தேவையான பதத்தில் நம்ம இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏன்னா போண்டா மாதிரி போடுறதுக்கான பதம் வரணும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா மாதிரி எடுத்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எப்படி வேணால் எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்டாக பிச்சு தான் எடுத்துக்க போகிறோம். அதனால் வடை மாதிரியோ இல்லை போண்டா மாதிரியோ உங்களுக்கு எப்படிலாம் வருதோ அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. போண்டா மாதிரியே போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒட்டிக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம். உடனே திருப்பி விடுங்க. இந்தளவு நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஆற வச்சு சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இது போல் நம்ம பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமே பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் பிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்தோம்ல அந்த ஆயிலேருந்தே கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லை, அதனால் நான் ஒரு 2 தக்காளி எடுத்து, பழுத்த தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணானாலும் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
மைல்டாக புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதுலேயும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப்பில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா தண்ணியாக கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா வந்து நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதுக்காக நான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம ஊற்றுனதால இந்தமாதிரி கெட்டித்தன்மை வரும். அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்ச அந்த போண்டாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சுட சுட ரோட் சைட் காளான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.